ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் கூடும் சட்டசபை கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றுவது வழக்கம். ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு கொடுத்த உரையை ஆளுநர் RN ரவி அப்படியே படிக்காமல் சில திருத்தங்களை மேற்கொண்டு வாசித்தார். எனவே பேரவை விதிப்படி அந்த உரையை ரத்து செய்துவிட்டு ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்தார். அரசு கொடுத்திருந்த ஆளுநர் உரை அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுகளில் ஆளுநர் உரையை ஆளுநர் RN ரவி வாசிக்காமல் புறக்கணித்தார். அதற்கு தான் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதத்தை அவை நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கவில்லை என்ற காரணத்தை கூறினார். இந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் கூடுகிறது. கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி உரை நிகழ்த்துவார் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கும் நிகழ்வில் ஆளுநர் கூறியுள்ளது போல் இதுவரை மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆளும் கட்சி மீதும் அரசு மீதும் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் பட்டியல் போட்டு கொண்டு வரும். அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர்கள் உட்பட அரசு தரப்பினரும் தயாராகி வருவார்கள். எனவே இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அரசியல் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது.